உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிற மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, எப்பவும் போல் சம்மர் வந்துடுச்சு, வெயில் காலம் வந்துடுச்சு. வெயில் நம்மளை சுட்டு எரிக்குது. ஓடுங்க ஓடுங்க நம்மளை விரட்டுது. நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெயில் தாங்க முடியல மக்களே. எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. செம்ம தலைவலி. வெயில் கொஞ்ச நேரம் வண்டியில் போயிட்டு வீட்டுக்கு வர முடியல, கடைக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல. அப்படியே தலையில் கின்னுன்னு இருக்குது. அந்த மாதிரி வலி எடுக்கு. அதான் மக்கள் யாரும் வெளியில் போனீங்கன்னா தண்ணி கொடை இது இல்லாமல் வெளியில் போகாதீங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்கி. வயசானவங்களாம் வெளியில் போனீங்கன்னா பார்த்து பத்திரமா போங்க மக்களே. தண்ணி நல்லா குடிங்க. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை மக்களே. நானும் நல்லா தண்ணி குடிக்கிறேன், நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க. அதுக்காக தண்ணி குடிங்கன்னா அந்த தண்ணி குடிச்சிட போகிறீங்க. நார்மல் வாட்ரு குடிங்க. நீ தானம்மா தண்ணி குடிக்க சொன்னு சொல்லி தண்ணியை குடிச்சிடாதீங்க எதுவும். அதுக்காக எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்டர் அதனால் நல்லா தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 லிட்டர் தண்ணினாலும் குடிங்க. ஏன்னா இப்போ 3 இல்லை 5 லிட்டர் தண்ணி குடித்தாலும் உள்வாங்கிக்கிட்டதே தவிர வெளியில் வர மாட்டேங்கி. குடிக்கிற தண்ணிக்குள்ளே எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்கி. ஸ்டார் போட்டு உறிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சூரிய பகவான். அதனால் நான் எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். ஆனால் 5 லிட்டர் தண்ணியே ஒரு சொட்டு கூட வெளியில் வரது கிடையாது. சூரிய பகவான் என் தலைக்கு மேலேயே உட்காந்து ஸ்டார் போட்டு உரிகிறாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெயில் உச்சி மண்டையெல்லாம் இழந்து கண்ணு முடியெல்லாம் வின்னு வலிக்குது. அதான் இன்றைக்கி ஒரு பட்டையை போட்டுட்டு வருவோம், வெயில் அடிக்கி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த திருநார் தலையில் நீர் போத்தாலும் உறிஞ்சிருமா. அதுக்காக நான் பட்டையை போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் மக்களே, என்ன சொல்கிறது, தை மாதம்தான் மக்கள் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்காங்க. ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த சூரிய பகவான் நம்மளை சித்திரை மாதம் வச்சு செய்தார், எல்லாத்துக்கும் பொங்கல் வைக்கார். சொல்லப்போனால் நான்லாம் பொங்கலே வச்சது கிடையாது பொங்கலுக்கு. ஆனாலும் எனக்கு சேர்த்து பொங்கல் வைக்காது. அது என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும். பொங்கல் வச்சவங்களுக்கு போய் பொங்கல் வைக்கலாம், பொங்கல் வைக்காத எனக்கு சேர்த்து மண்டையில் பொங்கல் வைக்காரே எப்படியாது? வெயில் தாங்க முடியல. என்னத்த பண்ணுறது, எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க. வெயிலும் அடிக்குமா, மாதிரி இருக்குமா. தெரியுதுங்களா? வெயிலும் அடிக்குமா, மேகமூட்டமாகவும் இருக்குமா, ஆனால் மழை மட்டும் வராதான். அந்த மாதிரி இருக்குது. சரி, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினச்சிப்போம். சரி, சேனலை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்காங்க. ப்ளீஸ் உறவுகளே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது நிறக்குறை இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திப்போம். வேறு ஒன்றும் இல்லை உறவுகளே. மறுபடியும் நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.